இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. 5 பஞ்சபூதங்களுக்கு கோடான கோடி நன்றி. 9 நவகிரகங்களுக்கு கோடான கோடி நன்றி. பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. இயற்கை அன்னைக்கு கோடான கோடி நன்றி. மாண்புமிகு பத்மபூஷன் வள்ளல் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா கோவிந்தன், பிரபஞ்ச சித்தர். என்னுடைய பேர் கோவிந்தன், பிரபஞ்ச சித்தர். நான் பார்த்திங்க அப்படின்னா ஐயா இறக்கும்போது நான் அன்றைக்கி வந்திருந்தேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நான் அவருடைய பிறந்த நாளுன்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கே பார்த்திங்கன்னா ஸோ அந்த தான தர்மத்தினால இங்கே கொஞ்சம் வர வேண்டிய வேலைகள் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்தேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதன் பிறகு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு உத்தரவும் இல்லை. எனக்கு இப்போ உத்தரவு வந்த காரணத்தினால நான் இப்போ வர வேண்டிய வேலை இருந்தது. அப்போ அந்த விஜயகாந்த் ஐயா அவர்களை அந்த சமாதி நினைவிடத்தில் ஆற்றல்னு ஒன்று இருக்கிறது. ஆற்றல், அந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவிலில் எப்படி அந்த ஆற்றல் இருக்கோ அதே மாதிரி இந்த சிவன் கோவிலில் அந்த ஆற்றல் குமிஞ்சி போய் இருக்குது. இது எல்லா மனிதர்களுக்கும் இது மாதிரி இருக்காது. பல்லாயிரம் கோடியில், அதாவது பல லட்சம் கோடியில் ஒருவர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிறவியும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆத்மாவும் இருக்கும். ஆனால் திரும்பியும் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், ஒரு சிவன் கோவில் ஆலயத்தில் எப்படி அந்த ஆற்றல் இருக்குமோ அதே மாதிரி அந்த நினைவிடத்தில் இப்போ அது பார்த்திங்கன்னா அது கேப்டன் ஆலயமாக மாறிவிட்டது. அது உண்மைதான். 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு அது ஆலயமாகவே மாறிவிட்டது. அது கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கிறது. ஆனால் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் இறங்கும், சிவன் கோவிலோ இல்லை மற்ற கோவிலோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் ஐயா ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் அவ்வளோ குமிஞ்சி போயிருக்கு. அது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது தெரியும், அது உணர்த்தவும் முடியும். இங்கே இருக்கிறவர்களுடைய யாருன்னா நான் உணர்த்தி காமிக்கிறேன் அதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வள்ளல் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தானம் தர்மம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தனக்கு மிந்தனது தான் தானம் செய்யணும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் அவர் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுதும் தானம் செய்து கொண்டு இருந்தார். அந்த மனிதன் இல்லாத பொழுதிலும் தானம் தர்மம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பேர் தாங்க தனக்கு மிந்தனது தானம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஐயா அவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இவரை மாதிரி சில மகான்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருவர் தான் இவரும். ஆனால் இது மாதிரி ஒரு ஆத்மாக்கள் பல்லாயிரம் கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொலிட்டிக்கலும் கிடையாதுங்க, நான் ரசிகனும் கிடையாதுங்க. ஆனால் எதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு, அந்த வேலைக்காக நாங்கள் வந்திருக்கேன் அவரால். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது புனிதமான ஆத்மா. ஏற்கனவே ஒரு டைம் சொல்லிட்டேன், பல லட்சம் கோடியில் ஒருவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆத்மாவும் அமையும், இது மாதிரி ஒரு எண்ணமும் அமையும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தெய்வமாக மாறிட்டார், அவர் ஒரு சித்த நிலையாக மாறிவிட்டார். அதே மாதிரி மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஏதோ அவருக்கு மற்றவங்க கண்ணுக்கு தோத்துட்டோம் போகணுன்ற மாதிரி தெரியும். அவருடைய ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, இதாங்க உண்மை. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இதுக்கு மேலே நான் சொன்னேன்ல, அவர் ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு.
ஏன்னா எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்காது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தில் வந்து கேப்டனுடைய ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஆற்றல் குமிஞ்சு போயிருக்கிறது. திரும்பியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். சிவன் கோவிலில் எப்படி ஆற்றல் இருக்கிறதோ, அதே ஆற்றல் கேப்டனுடைய ஆலயத்தில், கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஆலயத்தில் அந்த ஆற்றல் அவ்வளோ குமிஞ்சு போயிருக்கிறது. இவங்க கோயிலுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிஜமாலும் இல்லை. 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு அது கோயிலுக்கு சமம் தான்.